எவ்வளோ பெரிய பனைமரம், எவ்வளோ நுங்கு இருக்குது பாருங்கக்கா. அடி ஆமாண்டி, அந்த கருப்போட மாமா சாப்பிட்டு முடிச்சிட்டு நுங்கு வெட்டி தரந்தா சொன்னாரு. ஆனா அவ தான் விடலையே. விடுங்கக்கா, நம்மளுக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சுதானே நம்ம ராதிகாவை கூட்டியாந்தோம். அடி ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி ராதிகாவை கூட்டியாந்து நல்லதுதான். இல்லைன்னா நம்ம ஏமாந்துதான் போயிருக்கணும் வீட்டுக்கு. இப்ப நம்ம எவ்வளவு நுங்கு வேணுமோ பறிச்சு நல்லா சாப்பிட்டு போலாம். ஆமா ஆமா. என்ன ராதிகா மச மசன்னு பாத்துட்டு இருக்க? ரெடியா மரம் ஏறதுக்கு? அட கடவுளே, ஒரு பேச்சுக்கு நுங்கு காசுப்பட்டு மரம் ஏற தெரியும்னு நான் வந்துட்டேன். இப்ப ஏற சொல்றாங்களே, நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. பாப்போம். ஏன் இப்படி பாத்துட்டு கிடக்க? போய் ஏறு போ. இருக்க வெய்ய தானே வருது. சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன? சின்ன பொண்ணு, நான் சின்ன மரமா இருந்தா ஏறுவேன். இது ரொம்ப பெரிய மரமா இருக்குது. நான் எப்படி ஏறதுன்னு தான் தெரியல. என்ன? என்னடி இப்படி சொல்ற? நான் ஒன்னே நம்ப தாண்டி நாங்களாம் வந்திருக்கோம். எனக்கு புரியுது சின்ன பொண்ணு, ஆனா ரொம்ப பெரிய மரமா இருக்குதே, அதான் நான் யோசிக்கிறேன் எப்படி ஏறதுன்னு. இல்ல ராதிகா, உண்மையை சொல்லு, உனக்கு மரம் ஏற தெரியுமா தெரியாதா? அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏற தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? நீ